வித்வஸ்தா தேகதல்மகா வசுதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாமிகம் எப்பதாம் தோருவத்யான வித்வஸ்தா தேகதல்மகா வசுதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாமிகம் ஜோதிஷாமது தஜ்ஜோதி சமதம் பரமுச்சரே ஞானஞேயம் ஞானகம்யம் ஸ்ருதி சர்வஸ்ய வித்திதம். ஜோதிஷாமது ஜோதிஷா தீபாதிஷு தீபா ஆதித்ய மணி பிரபுத்தி நாமதி ததேவ ஜோதி பிரகாசம். ஜோதி பதார்த்தங்களாக இருக்கிற தீபம், ஆதித்யம், மணி, மணியில ரத்னம், இதெல்லாம் ஜோதி பதார்த்தங்கள். அந்த ஜோதி பதார்த்தங்களுக்கு கூட ததேவ ஜோதியில இந்த ஆத்மாதான் வாஸ்தவத்தை அவர்களுக்கு பிரகாசனம். தீபாதி தீப ஆதித்யாதீனாமப்பி ஆத்ம பிரபாவரூபம் ஞானமேவ பிரகாசனம். தீபாவளிக்கு விஷயேந்திர கண்ணிகள் விரோதி சந்தமத்தை நிர்சன மாத்திரம் கூறுவது. அதாவது சர்வத்தில் எல்லா பதார்த்தங்களுக்கும் பிரகாசனம் இந்த ஆத்மாவுடைய ஞானம் தான். ஆத்மாவுடைய ஞானம் இல்லாத பட்சத்துல எவ்வளவு வெளிச்சம் போட்டு எதையும் பிரகாசப்படுத்த முடியாது. பிரகாசத்தை உண்டு பண்ணுகிற தீபம், ஆதித்ய நிலைகள்லாம் விஷய இந்திரிய, அந்த விஷயம் இந்திரியம் இவைகளுக்கு சன்னிகரிசத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இருளை போக்கி உபகாரம் பண்றதே வாஸ்தவ வஸ்து பிரகாசகம் ஞானம் தான். அந்த ஆத்மா, அந்த ஞானமானது ஆத்மாவுடைய தர்மம். இந்த ஆத்மாவுடைய தர்மமான தர்மபூத ஞானம் இருக்கு. இந்த தர்மபூத ஞானம் தான் விஷய பிரகாசகனே. இந்த சூரியன், தீபம் இவைகள்லாம் வஸ்து பிரகாசகம். சாதாரணமா நம்ம என்ன நோக்கத்துல இவைகள் தான், இந்த வெளிச்சம் தான் வஸ்து பிரகாசிக்கிறது சொல்றோம். வெளிச்சம் வஸ்து பிரகாசம் அல்ல, வஸ்து பிரகாசம் ஞானம் தான் பண்றது. அந்த ஞானம் இந்திரியத்வாரா வெளிப்பட்டு விஷயத்தை ஞான விஷய சம்பந்தம் ஏற்படுவதற்கு அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற இருட்டை போக்குவதுதான் இந்த வெளிச்சத்துடைய காரியம். வெளிச்சம் இந்த வெளிச்சம் இருக்கு, இந்த ஆதித்யம், இந்த சூரியன், தீபம், இது வெளிச்சமானது வஸ்து பிரகாசகம் இல்லை. ஏன்னா எவ்வளவா வெளிச்சம் இருந்தாலும் இந்த ஆத்மாவுடைய ஞானமானது வெளிப்பட்டு கிரகிக்கலன்னா வஸ்து பிரகாசிக்க முடியாது. அத இந்திரியங்கள்லாம் ஞானத்துக்கு துவாரம். இந்திரியங்கள்லாம் ஞான பிரசன உபகரணங்கள். இந்த வெளிச்சம் இருக்கு, இந்த வெளிச்சமானது அதுக்கு விரோதி நிரசன ரூபமான உபகரணம். அந்த வெளிச்சத்தை காட்டி இந்த இந்திரியங்கள் இன்னும் கொஞ்சம் அந்தரங்க உபகாரம். கடைசியில் விஷய கிரகணம் பண்றது எதுன்னு கேட்டா ஞானம் தான் இருக்கு. அதனால ஜோதிஷாவுக்கு ஜோதிஷி எதுன்னு கேட்டா ஆத்மா. இந்த ஆத்மா தன்னுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தும். இந்திரியங்கள் அதுக்கு சமீபத்திய உபகாரம், தீபாவளிகள்லாம் அதுக்கு ஆறாவது உபகாரம். உபகாரத்துக்கு ரெண்டு வகையான உபகாரகம் உண்டு. டைரக்ட் உபகாரகம், நேரடியாகவே உபகாரகமா இருக்கிறது. அப்புறம் இன்னும் துவாரா உபகாரகமா இருக்கு. அப்படிங்கிறது விரிகி நெல் இருக்கு இல்லையா, நெல் வந்து யாகத்துக்கு சாட்சாத் உபகாரம். அந்த யாகத்துக்கு வேண்டிதானே புரோவாசமோ தருவோ அவைகள்லாம் பண்றதுக்கு நேரடியாக உபகாரம். அது சன்னிபத்திய உபகாரம், சாட்சாத் உபகாரம், சன்னிபத்திய உபகாரம், சன்னிபத்திய நெருக்கமான உபகாரம். அதுல இந்த விரிகிற பண்ண புரோஷனம் இருக்குங்க, இந்த புரோஷனம் ஆறாவது உபகாரம். அது டைரக்டா உபகாரம் இல்ல,
துவார உபகாரம். அதனால உபகாரத்துக்கு 2 வகை இருக்கு. சன்னிபத்திய உபகாரம், சாட்சாத் உபகாரம். 6வது உபகாரம் என்றானது பரம்பரையான உபகாரம். இந்த ஆத்மாவுக்கு வஸ்துக்களை கிரகித்து பிரகாசிப்பதில் இந்த ஆத்மாதான் பிரகாசனம். வஸ்துக்களை பிரகாசிக்கிறது ஞானம். அந்த ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறது ஆத்மா. அதனால வஸ்து பிரகாசனம் இது ஆத்மா. அந்த வஸ்து பிரகாசனத்துக்கு சாட்சாத் சமீபத்திய உபகாரம் இது இந்திரியங்கள். அதுக்கு 6வது உபகாரம் இது வெளிச்சம். வெளிச்சம் என்னது? இந்திரியங்களுக்கு விஷயத்துக்கு ஏற்படுற சம்பந்தத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற சமத்துவத்தை. சாதாரணமா சந்தேக லௌகிக ஜனங்கள் என்ன சொல்லிட்டா கேட்டா வெளிச்சம்னா விஷயத்தை காட்சி விஷயம் 3rd லைன்ல தான் இருக்கு. 1st லைன்ல ஆத்மா தான் இருக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்கு. ஞானத்துக்கு ஆத்மா தான் ஆசிரியம். ஆத்மாவை தவிர வேற எதுலையும் ஞானம் உட்காராது. ஆத்மாவும் ஒரு ஞானம், அதனுடைய ஞானமும் ஞானம். அதுதான் சாஸ்திராத விஷய பிரகாசனம் மட்டும். அதுதான் விஷய பிரகாசனத்துக்கு சமீபத்திய உபகாரம், அந்தரங்க உபகாரம் எதுன்னு கேட்டா இந்திரியங்கள். அதுக்கு 6வது உபகாரம் எதுன்னு கேட்டா தீபாதித்யா. அதான் ஜோதிஷாம் அப்படி ஜோதி தமசா பரமுச்சதே. தமசப்தா சூக்ஷ்மாவஸ்த பிரகிருதி வச்சனா. சூக்ஷ்மாவஸ்த பிரகிருதி, பிரகிருதிக்கு 2 அவஸ்தை இருக்கு. சூழாவஸ்த பிரகிருதிங்கிறது இப்ப நம்முடைய சரீர இந்திரியங்கள் இந்த பஞ்சபூதங்களான இந்த பிரபஞ்சம் முழுவதும் இதான சூழாவஸ்தமான பிரகிருதி. இதெல்லாம் சிருஷ்டி காலத்துல இருக்கு. பழைய காலத்துல வெறும் பிரகிருதி மாத்திரம் இருக்க நாம ரூபங்கள் இல்லாத அந்த பிரகிருதி சூக்ஷ்மாவஸ்த பிரகிருதி. பிரகிருதி நித்தியம். மேல 2 கிலோமீட்டர் சொல்ல போகணும். மூலப்பிரகிருதி நித்தியமான மூலப்பிரகிருதிக்கு அழிவே கிடையாது. மூலப்பிரகிருதி நித்தியம். மாப்பிள்ளையுமே மூலப்பிரகிருதி அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் ஒட்டில அது அழிவு இல்லை. எல்லா பதார்த்தங்களும் மூலப்பிரகிருதிக்குள்ள போயிடும். அந்த மூலப்பிரகிருதி அப்படியே ஜீவன் கூட தான் பெரும்பாலும் ஒட்டிட்டு இருக்கோம். அவன் அழிச்சுமே. அதனால மூலப்பிரகிருதி மேல பெரும்பாலும் சொல்லப்பாரு. பிரகிருதி புருஷன் செய்த விஜயனாதி உபாவதி அப்படின்னு பிரகிருதி புருஷன். இந்த மூலப்பிரகிருதி ஜீவாத்மா 2 முக்கியம். இந்த மூலப்பிரகிருதிக்கு பிரளயமாகிற காரணாவஸ்தை இருக்கு, அது சூக்ஷ்மாவஸ்தை. இப்ப இருக்கிற பிரபஞ்சம் இருக்கு, அது ஸ்தூலாவஸ்தை. பிரம்மம் சூக்ஷ்மாவஸ்தா விசிட்ட பிரகிருதிக்கு ஆத்மாதான், அதை சரீரமாக கொண்டிருக்கிறது தான் காரணம். அதே பிரம்மமானது ஸ்தூலாவஸ்தமான பிரகிருதியை தனக்கு சரீரமாக கொண்டிருப்பதுதான் காரணம். இதுதான் பிரபஞ்சம். பிரம்மம் காரணம், ஜகத்து காரியம்னா தப்பு. அடுத்து செய்வமா போட்டு பிரம்மம் காரணம், பிரம்மம் தான் காரணம். சூக்ஷ்ம பிரம்மம் காரணம், சூழலிட்ட பிரம்மம் காரணம். பிரம்ம காரணம், ஜகத் காரியம் சாமானியம் சொல்லுங்க. இது டெக்னிக்கலி தப்பு. அப்ப என்ன ஒண்ணுன்னா தற்காலிகவாதம் வராது. காரணம் வேற, காரியம் வேற. அதனால பிரம்மமே காரணம், பிரம்மமே காரியம். அப்ப ஒரே பதார்த்தம் காரணமா இருக்கு, காரியமாக இருக்குன்னாக்க எப்படி அப்படின்னா விசிஷ்டாக்காரம்.
சூக்ஷ்ம ஆகாரேன ததேவ பிரம்ம காரணம், ஸ்தூல ஆகாரேன ததேவ பிரம்ம காரணம். இப்படிதான் காரிய காரணம் அவன் சொல்றோம். பிரம்ம காரணம் ஜெகத் காரியம் சொன்ன தப்பு. நம்ம சித்தாந்தத்துக்கு விட்டாரு. நாம சத்காரியவாதி, நமக்கு காரணகாரியோக அனன்யத்துவம் ததனன்யத்துவம் ஆரம்பனாதி விசேஷித்து நமக்கு காரணம் காரியம் ஒன்றுதான். இப்ப காரணம் பிரம்ம காரியம் ஜெகத்துலங்க சரி. இந்த காரணம் பிரம்ம, காரியம் பிரம்ம. அதுக்கு காரணமும் காரியமும் காரணத்துவம் காரியத்துவம் ஒரே வச்சு கேட்கணும்னு கேட்டாக்க சத்தம் விசிஷ்ட வைக்கணும். இப்ப அதனால இங்கு சொல்லப்படுறதான சமசுங்கிற சப்தத்துக்கு பிரளயாவஸ்தையில் இருக்கிற சூக்ஷ்மாவஸ்தா விசிஷ்டமாக இருக்கக்கூடிய மூலப்பிரகிருதி இருக்கு. அந்த மூலப்பிரகிருதி தான் சூக்ஷ்மாவஸ்தா, மூலப்பிரகிருதி தான் சமசப்தமாக. இந்த மூலப்பிரகிருதி இருக்கு. அந்த மூலப்பிரகிருதியும் ஒரே அவஸ்தையில இல்லை. மூலப்பிரகிருதி அவ்யக்தம்ங்கிற ஒரு அவஸ்தையில் இருக்கு, அக்ஷரம்ங்கிற ஒரு அவஸ்தையில் இருக்கு, அதுவும் சமஹா சமசுங்கிற ஒரு அவஸ்தையில் இருக்கு. சமசுங்கிற அவஸ்தையில் இருக்கிற மூலப்பிரகிருதி தான் மூலப்பிரகிருதி. அதுல எதுவுமே கிடையாது. இந்த அக்ஷரம்ங்கிற மூலப்பிரகிருதி இருக்கு, அது கொஞ்சம் சமஷ்டி சேதனத்தோட கொஞ்சம் சேர்ந்து. அதுக்கப்புறம் இது ரெண்டுமா சேர்ந்து இந்த பரிணமிக்கிறதுக்கு உன்முகமான தசை இருக்கு, அபவுட் டு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு. அதுதான் அப்ஜெக்ட். இந்த சமசுங்கிறது வந்து அப்சல்யூட்டான அந்த அந்த சமஸ்தா சூக்ஷ்ம சமஹா சமசப்த சூக்ஷ்ம அவஸ்த பிரகிருதி வச்சனா பிரகிருதி. அதான் பிரகிருத்தே பரமுச்சத்தை கேட்டா, அதாவது பிரகிருத்தே பரம்னு இருக்கும். இந்த மூலப்பிரகிருதியை காட்டி நம்ம வேறுபட்டது. மூலப்பிரகிருத்தை காட்டி இன்னும் விசிஷ்டமான ஒரு பிரகிருதி சம்பந்தம் இல்லாத அந்த சுத்த ஆத்மா இருக்காங்க. அவன் இந்த மூலப்பிரகிருதி முழுவதையும் வியாபிக்கும். அதுதான் அவ்வளவு சாமர்த்தியம். மகர அகங்காராதிகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தெரிந்தான மூலப்பிரகிருதிக்கும் அத்தையும் வியாபித்து அதிலும் தெரிந்தான முத்தாத்மாவுக்கும் சொல்றாங்க. அதனால அவன் சமத்தை காட்டும் வேறுபட்டவனாகவும் சமத்தை காட்டும் ரொம்ப பிரபாவசாலியாக இருக்கு. மரம் சமசப்பேது இந்த ஆத்மா சேத்திரமான ஆத்மா பிரகிருதே பரமுச்சதி. அதா ஞானம் ஞேயம், ஞானைக்கு ஆகாரம் ஞேயம். இது ஜீவனை ஞானம் என்றும் ஞேயம் என்றும் சொல்றது. ஞானம் ஞானைக்கு ஆகாரமா இருக்கிறதால ஞானம் அறியப்படுகிற காரணத்தால ஞேயம். இந்த ஆத்மா இந்த ஆத்மா ஞானம் என்றும் ஞேயம் என்றும் ரெண்டாவது. இதுல ஞேயம் அப்படிங்கிறது தன்னுடைய தர்மி ரூபமான ஞானத்திலே தானே விஷயமாகி அதால் அறியப்படுகிறது. இந்த இன்னொரு தர்ம ரூபமான ஞானம் இருக்கு, அது தன்னை அறியாமல் மற்றவர்களுக்கு கிரகிக்கிற ஞானம். ஞானம்னா நியாயத்தை அநேக இது ஞானம் காரணம். ஞேயம் அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட், நியாயத்தை இது ஞானம். அது எப்படி ஆத்மா எல்லாரும் அறியப்படுறது, எப்படி நான் அறியப்படுறது. அதுக்கு வேற எந்த பாட்டு கேட்க வேண்டாம், எந்த ஞானம் வேண்டாம், எந்த சாஸ்திரம் ஆகிக்க வேண்டாம், யாருக்கு உத்தரவு. அனந்த விஸ்வசேனாதிகள் இருந்து எறும்பு புழு பூச்சி பரியந்தம் எல்லாம் தன்னை நான் அப்படின்னு அறியுது. அந்த சுயம் பிரகாசமான ஞேயம். ஆத்மாவுடைய ஞானம் ரெண்டு கம்பார்ட்மெண்டா இருக்கிற ஞானம் தான் ஆத்மா. அதுல ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆனது தன்னையே தான் விசீகரிக்கிற ஞேயமான பார்த்து, இன்னொன்னு மற்ற பதார்த்தங்களால் விசீகரிக்கிற ஞானமாகிற பார்த்து. ஞானம் அப்படின்னா
தர்மபூத ஞானம். ஞேயம் அப்படின்னாக்க தர்மி ஸ்வரூப ஞானம். ஏன்னா தர்மி ஸ்வரூபமாக ஞானம் இருக்கு, அது தன்னைத்தானே அங்கீகரிச்சு அது ஞேயம். இந்த ஞானம் தர்மபூத ஞானம் இருக்கு, அது தன்னைத்தானே அத்தியாசப்படுத்தி மற்ற வஸ்துக்களை எல்லாம் அறிய முடியாது. இது ஞானம், இது ஞேயம். ரெண்டு சேர்ந்தா ஞானீக ஆகாரம். தர்மத்வேன தர்மித்வேன ரெண்டு பிரகாரமா ஞானத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத ஞானீக ஆகாரம். இதனுடைய தர்மியாகிற ஆகாரமும் ஞானம் தான், இதனுடைய தர்மமாகிற ஆகாரமும் ஞானம் தான். அதான் ஞானீக ஆகாரம். ஞானம் ஞேயம். அடுத்ததுதான் ஞான கம்யம். ஞான கம்யம்னாக்க ஞானத்தால் அறியப்படுபவனாக. அதான் ஞானத்துல ஞேயத்திலேயே சொல்லியாச்சு, தன்னுடைய தர்மி சுரூபமாக ஞானத்தால் அறியப்படுகிறவன் சொல்லியாச்சு. அதை சொல்லல, இந்த ஆத்மாவுடையதான யதார்த்தமான சொரூப சுபாவங்கள் இருக்கு இல்லையா, அவைகள் எல்லாம் இந்த இடத்துல ஞானங்கிறதானது ஞானத்தை சொல்லல. அந்த ஞானத்துக்கான சாதனமாக ஞானத்துக்கான உபகாரங்களாக அமர்ந்த அமானித்வாதி குணங்கள் எல்லாம் ஞானம். ஞான கம்யம் என்னப்போ அமானித்வாதி குணங்களாலே சர்ஜன்யமான ஞானத்தாலே அறியப்படும். வெறும் சொரூபத்தியானம் மட்டும் இல்லை, வெறும் சொரூபத்தியானம் தான் அகம் மட்டும்தான் பிரகாசிக்கும். அதுக்கு மேல் உள்ளவைகள் எல்லாம் ஏதான பிரகாசிக்கும். இந்த ஆத்மா பகவானுக்கு கேட்கணும், இந்த பகவான் இந்த ஆத்மா உபரிமானம், இந்த பகவான் இந்த ஆத்மா பகவானுக்கு அத்தியந்த பரதந்திரம் அப்படிங்கிற இதெல்லாம் அமானித்வாதி குணங்கள் இருக்கு. அந்த குணங்களால பிரகாசிப்படுத்தப்பட்ட ஞானத்தால் அதெல்லாம் வந்து அதுதான் ஞான கம்யம். ஞானம் ஞேயம், ஞான கம்யம். ஞான கம்யம் அமானித்வாதி அமானித்வாதி ஞான சாதனை ஊக்கி பிரார்த்தனை. அந்த ஆத்ம ஞானமானது அமானித்வம் போன்றதான ஞான சாதன கூட்டமான குணங்கள். ஆத்மா வழிகளுக்கான ஞானத்துக்கு எது சாதனம்? அமானித்வாதி, அமானித்வம், அகம்பித்வம், அமுத்தா சாத்தியார்ஜவா என்று சொல்லப்பட்ட இந்த குணங்கள் இருக்கு. இந்த குணங்கள் எல்லாம் ஞானத்துக்கு சாதனங்கள். இவைகள் இருந்தால்தான் இந்த ஆத்மாவை விஷயீகரிக்கிற, ஆத்மாவை சாட்சாத்கரிக்கிற ஞானம் உண்டாகும். தர்மபூத ஞானம் திரவியத்தை பார்க்க முடியும். ஆனா அப்பவும் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தர்மபூத ஞானத்தை மட்டும் பார்க்க முடியும். தர்மி ஸ்வரூபத்தை தர்மபூத ஞானம் ஸ்வீகரிக்காது. ஆனா தர்மி ஸ்வரூபம் மாதிரி தர்மபூத ஞானத்தை ஸ்வீகரிக்கும். ஏன்னா அப்ப கூட தர்மபூத ஞானத்துக்கு தர்மி ஞானம் விஷயமாயிடுச்சுனாக்க மோசத்தை ஏதோ ஒரு மாற்றம் வரும். அது வரப்பாரு. தர்மபூத ஞானத்தை எவ்வளவு சேர்ந்துலாம் அது எல்லாத்தையும் சாங்கும். தர்ம ஸ்வரூபத்துல இப்பவும் ஏதாவது ஒரு மயிலை எடுத்து போட்டாங்க, அதுதான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் இடையிட்டாங்க. அதனால ஞான கம்யம்னு என்னப்போம், இந்த ஆத்ம ஞான பிராப்தி சாதனங்களாகிற அமானித்வாதி குணங்கள் இருக்கு இல்லையா, அவைகளுடைய ஞானத்தாலே அறியப்படக்கூடிய ஞான கம்யம். சர்வசிய விஷ்டிதம் விஷ்டிதம் மாதிரி விஷ்டிதம் விசேஷேன ஸ்திதம் விசேஷேன அவஸ்திதம். என்ன விசேஷேன அவஸ்திதம் அப்படின்னு கேட்டா, எல்லா மனுஷருடைய ஹிருதயத்திலேயும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஆனா தனித்தனி ஆத்மாவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அதான் அவசியம் விசேஷம். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறது,
ஒரே மாதிரி இருக்கிறதால ஒரே ஆத்மா நினைச்சுக்கிறாங்க. அநேகமான அசங்கேயமான ஆத்மாக்களாக இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஒரே பிரகாரமாக இருக்கிறார். இது சர்வத்தை வீசிட்டார். மனுஷாதேன மனுஷ தாவர தேவர்கள் எல்லாம் ஆதிசத்துக்கா பாத்திரம் மனுஷமாக பிரதர்சனாக நமக்கு அதிக சந்தேகம் மனுஷனை பற்றிதான். ஆனா அதை பிரதானம் போட்டு ஆதிசத்தால் தேவத்தை தாவராக அதெல்லாம் ஆதி இல்லைன்னா மனுஷா நாம் விதி போட்டிருந்தோம்னா மனுஷனோடு மற்றவர்களுக்கு இல்லாத சந்தேகம். மனுஷாதேகே ஆதிசத்தால தேவத்திற்கு தாவராக. இதுதான் ஜோதிகாமதி தஜோதிகி தமதம் பரமுத்ததே ஞானமே ஞான கண்யம் இது சர்வத்திய விசிதம் இது கேட்டம் ததா ஞானம் ஏயம் தோக்தம் சமாசதः மத்வத்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. இது கேட்டம் ததா ஞானம் ஏயம் தோக்தம் சமாசதः மத்வத்தः ஏதத் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. ஏவம் மகாபூத இது கேட்டம் இதுனா உத்த பிரகாரமாக ஏவம் இது இங்க சப்தத்துக்கு என்னப்போம் எல்லா கணவன் சொல்லி இடி உத்தம் சொன்னா இடிங்கிறது மேல சொல்லப்பட்ட பிரகாரப்பட்ட மேல உத்த பிரகாரேன கஷேத்திரம் மேல இது கஷேத்திரம் உத்தம் மகாபூதானி அகங்காரः அப்படின்னு ஆரம்பி மகாபூதானி அகங்காரः बुद्धि अध्यक्ष वजह अहंकार की भिन्ना प्रतिक्रिया ஆரம்பிச்சு கஷேத்திரத்திற்கான சொரூபம் சொல்லுது. இந்த கஷேத்திரங்கிறது என்ன பிரச்சனை, அது எதனுடைய சேர்த்தியால் ஆனது, இது உண்டாக்கக்கூடிய விகாரங்கள் என்ன, இதனால ஆத்மாவுக்கு என்ன செய்வது, இந்த 4 கேள்விகளை பிரித்து கஷேத்திர ஸ்வரூபமாக நிரூபித்து சொல்லப்பட்டது. இது கஷேத்திரம் உத்தம். இதுனா என்னன்னு மகாபூதானி அகங்காரா என்று ஆரம்பித்து கஷேத்திரமானது என்ன திரவியம், கஷேத்திரமானது எவைகளுடைய சம்பந்தம், கஷேத்திரமானது என்ன விகாரங்களை உடையது, கஷேத்திரமானது என்ன பிரயோஜனத்துக்காக ஏற்படுது என்று இந்த சரீரத்தை பற்றி மகாபூதானி அகங்காரா ஆரம்பிய கஷேத்திரம் உத்தம். அந்த கஷேத்திரத்துக்கு அப்புறம் சிமுக்தம் ஞானம் உத்தம். ஞானம் என்ன, மேல சொல்லப்பட ஞேயமான ஆத்மாவை அறிவதற்குரியதான ஞானம். அது என்ன, அமானித்துவம் அகந்தித்துவம் அஹிம்சா சாந்தி ராஜ்யம் என்று ஆரம்பித்து தத்துவஞானார்த்தத்தின் தனம் என்பது பரியந்தமாக இந்த ஆத்ம குணங்கள் சொல்லப்படும். எந்த குணங்கள் உள்ளவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட குணம் தான் இங்க ஞானம். கஷேத்திரம் முத்தம், ஞான முத்தம், அப்புறம் ஞேயம் முத்தம். ஆனாதி மத்பரம் பிரம்ம அப்படிங்கிறது ஆரம்பிச்சு இப்ப கீழே ஜோதிஷாமதி ஜோதிஷது அப்படிங்கிற வரையிலும் ஞேயம் அறியப்படக்கூடியதான நோயபிளாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் கேட்பனுடைய ஸ்வரூபம் சொல்லணும். இது கேட்டமுக்தம், இது ஞானமுக்தம், இது ஞேயமுக்தம். கேட்கிறோங்கிறதாவது பிரார்த்திதமான பிரகிருதி பரிணாமமான சரீரம், ஞேயங்கிறதாவது அறியப்பட வேண்டியதான ஆத்மா, ஞானம் என்பதானது அந்த ஆத்மாவை அறிவதற்கு சாதன பூட்டமாக இருக்கக்கூடிய அமானித்வாதி குணங்கள். இது வந்து சொல்லப்பட்டது இந்த 3 விஷயங்கள். ஏகத்தம் முக்தம், பதம் முக்தம், சமாசதம், சமாசதன சங்கேபேன முக்தம். இந்த 3 பற்றி சொல்ல போனா
புதிகள் விசாரம் சொல்லிட்டே போகுது. அவைகள் எல்லாத்தையும் சங்கிரகிச்சு அவைகள் அறிய வேண்டியதில் ஒன்றும் குறையாதபடி அவைகள்ல கேவல வச்சன விசாரங்களை தவிர்த்து அறிய வேண்டிய விஷயங்களை மட்டும் சமாசனா சங்கேபனா சங்கிரகேன உத்தம். இது உத்தம், இது கஷேத்திரமுக்தம், இது ஞானமுக்தம், இது ஞேயமுக்தம். சர்வம் சமாசனா ஏக விஞ்ஞானி. சொல்லப்பட்ட இவைகளை அறிந்து இவைகள் அறிவதற்கு பிரயோஜனம் என்ன? மத்பக்தா. தெளிவான சுத்தமான நல்ல சதாச்சார உபதேசத்தால் ஏற்பட எல்லாத்துக்கும் கடைசியில் பிரயோஜனம் பகவத். ஏதம் சமாசதா உத்தம். ஏதம் விஜ்ஞாய மத்பக்தோ பூத்வா மத்பாவாய உபபத்து. மத்பாவாவே என்னுடைய தன்மையை அடைவது. மத்பாவ சுபாவ மத் சுபாவ பிராப்தும் உபபத்தியது. மத்ஸ்வரூபம் பிராப்தம் அப்படி இருந்தாதான் அவர் சொல்ல மத்பாவம் மத்ஸ்வபாவாயே உபபத்தியது. என்னுடைய சுபாவம் என்ன? அசம்பித்த ஞானத்தோட அகர்மபட்சத்தையோட என்னை போன்றவனாக எனக்கு சமானமான பாவத்தை உடையவனாக மத்தாதர்மத்தை அடைவதற்கு உபபத்தியனாக அதுக்கு தகுதி உடையவனாக மத்பாவாய என்னுடைய சுபாவத்தை அடைவதற்கு உபபத்தியத்தை தகுதி உடையவனாக யாரு? மத்பத்தா. வேற யாரும் என்னுடைய பாவத்தை அடைய முடியாது. மத்பத்தா மத்பாவாய உபபத்தியத்தை. எப்படி மத்பத்தா பவதி? ஏதம் விஞ்ஞானி. கேட்டதுன்னு என்ன? இது கேட்டம் சதா ஞானம் ஞேயந்தே உத்தம் சமாசதா. ஏதம் விஞ்ஞாய மத்பத்தா மத்பாவாய உபபத்தியதே. இதான் தமிழ் ஸ்லோகம். பாட்டுகார் வியாக்கியானம் பண்றார். ஏவம் இந்த பிரகாரமாக கஷேத்திரம் உத்தம். கஷேத்திரம் எப்படி சொல்லப்பட்டது? மகாபூதான் அகங்காரா இத்தியாதினா சங்கார சேதனா திருப்தி ஜந்தேன கஷேத்திர தத்துவம் சமாசேன உத்தம். சரீரம் இல்லையா, இந்த சரீரமானது மகாபூதான் அகங்காரா, அது மகாபூதம் அகங்காரம் அப்புறம் பஞ்சபூதங்கள் இவைகளால் ஆனது அப்படின்னு மகாபூதானி அகங்காரமான இந்த சரீரத்துக்கு ஆரம்ப திரவியங்கள் அதுல தொடங்கி சங்காத சேதனா திருப்தி. சங்காத்தகன்னா சாஸ்திரமான சகல பதார்த்தம் கூடியதான சங்காதம்னா சம்பத்தி அவைகளுடைய சேர்த்தியினாலே சேதனா அதிருப்தி. இந்த ஞானத்தையுடைய ஆத்மாவிற்கு இருப்பிடமாக இப்படி இந்த சரீரமானது சமாசமாக சமாசேனாக்க புரிந்து கொள்ளப்பட்டது. ஒரு 4 சொல்றங்கள்ல அறிய வேண்டிய கேட்டத்தை பற்றி அறிய வேண்டியவர்கள் அனைத்தும் சமாசேன சங்கிரகேன உத்தம். அதான் இது கேட்டம் உத்தம். அடுத்தது சதா ஞானம் உத்தம். அனானித்வம் இத்தியாதினா தத்துவஞானார்த்த சிந்தனம் இத்தியந்தேன ஞானத்திய ஆத்ம தத்துவத்திய ஞான சாதனம் உத்தம். ஞானத்திய சாதனம் ஞான சாதனம் என்ன ஞானம்? இந்த கஷேத்திரத்தினாகிற ஞாபகமான ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கான சாதனம், அறிவதற்கான ஞானம் இருக்க
அந்த ஞானத்துக்கான சாதனம் அது எது? அமானித்வம். அமானித்வம் அதம்பித்வம் இத்தியாரம்பிய தப்பத்தியானார்த்தத்தின் தரம் என்று சொல்லக்கூடிய 6 ஸ்லோகங்களாலே நியாயமான ஆத்மதத்துவத்தை அறிவதற்கான ஞானத்துக்கான சாதனமாக அமானித்வாதி ஆத்ம குணங்கள் சொல்லப்பட்டது. அதுபடியா அனாதி மத்தம் பிரம்ம அப்படின்னு ஆரம்பிச்சு கிருதி சர்வசிய விஷ்டிதம் என்பது பர்யந்தம் ஒரு 7 ஸ்லோகங்கள்னால ஆத்ம சத்தம் நியாயமான அறியப்பட வேண்டியதான ஆத்ம சத்தம் சொல்லலாம். இது கேட்ட யாத்தார்த்த ஏற்ற சர்வம் சங்கேபம் மத்பக்தः ஏகக்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்ர யாத்தார்த்தம் க்ஷேத்ராதி விதித்த ஆத்மஸ்வரூப பிராப்தியாய யாத்தார்த்தம் க்ஷேத்ரஜ்ஞ யாத்தார்த்தம் விஞ்ஞாய மத்பக்தः. க்ஷேத்ர யாத்தார்த்தம் என்னதும் இந்த சரீரத்தை உள்ளபடியாக அதான் க்ஷேத்ரயாமம். இந்த க்ஷேத்திரத்தை பற்றினதான உள்ளபடியான ஞானம் க்ஷேத்ர யாத்தார்த்தம். இந்த க்ஷேத்திரத்தை காரணம் விதித்தான். இந்த க்ஷேத்திரத்தை காரணம் வேறுபட்டதாக இருக்கிற ஆத்மஸ்வரூபத்திற்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்கான அதற்கான உபாய யாத்தார்த்தம். அதுதான் அமானித்வாதி. அடுத்தபடியா இந்த கஷேத்திரஜ்ஞ யாத்தார்த்தம் சொல்லப்பட்ட இவைகளை நன்றாக அறிந்து விஞ்ஞாய மத்பக்தः மத்பாவாய உபபத்தியதே. மத்பாவக மமயோ பாவக பாவகான ஸ்வபாவக ஈஸ்வரனுடைய சுபாவம் என்ன? அசம்சாரித்துவம். சம்சாரினா யாரு? கர்ம விஞ்ஞானும் சம்ஸ்கிருத விஞ்ஞானமாக இருக்கிற சம்சாரி. சம்சாரிக்கிற 2 லட்சணம் என்ன? கர்ம விஞ்ஞானம் சம்ஸ்கிருத விஞ்ஞானம். இது 2 இல்லாதவன் அசம்சாரி. பகவான் சுவாபாவிகமாக அசம்சாரி. அவனோட சேர்ந்தா நம்மையும் அசம்சாரியாக பண்ணணும். அதனால இப்படி இந்த கஷேத்திர யாத்திரை இங்கே சமாசேன சொல்லப்பட்ட கஷேத்திர யாத்திரம் அப்புறம் இந்த கஷேத்திரஜனை அறிவதற்கு உரியதான ஞான ரூபமான உபாய யாதார்த்தம் கஷேத்திரஜனாகிற ஆத்ம யாதார்த்தம் இவற்றை உள்ளபடியாக அறிந்த என்னுடைய பக்தனாக ஆகி மத்பாவாய் உபகரித்தது. மத்பாவகான மமயோ பாவகா மத்பாவகா பாவகான ஸ்வபாவகா. என்னுடைய என்னுடைய சுபாவம் என்ன? அசம்சாரித்வம். அசம்சாரித்வ பிராப்தியே அதை அடைவதற்கு உபபன்னோ பகதி. உபபன்னான அதற்கான தகுதியுடையவனாக பின்ன ஒரு காலத்திலேயே பகவான் அடைந்தவன் பின்ன ஒரு காலத்திலையும் ஞான சம்போதத்தையோ கர்ம வசத்தையோ அடையணும். சுவாமி இன்னொரு யாத்திரை சாதிக்கிறார். என்னன்னு கேட்டா நஜபுனராவர்த்ததே அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்ற சுற்றில சொல்லப்பட்ட அபூர்வாவர்த்திக்கு அர்த்தம் என்ன? ஒரு முறை ஏற்பட்ட ஞான விகாசத்துக்கு திரும்பவும் சம்போதம் ஏற்படாததும் ஒரு முறை விடுபட்டதான கர்மவஸ்தை திரும்ப உண்டாகாதுன்னா அபூர்வாவர்த்தி. இங்க வரமாட்டான்னு சொல்றாங்க. வருவாங்க கூட ஆசைப்படுறாரு. திரும்பி அடுத்த பெருமாள் கல்வி எடுப்பத்தியா சீக்கிரம் அப்போ நம்ம கையில கல்வியத்தோட பெருமாளுக்கு பின்னால தானும்
இல்ல பெருமாளுக்கு ஒரு பரிகாரமா தானும் வரணும்னு சாமி கட்டுப்பட்டு அதனால சாமி வைகுண்ட வாசனை நவேவிலாசான இல்ல வைகுண்ட பிராப்தி அப்ப அபிலாஷை இல்லைன்னு சொல்லுங்க. வைகுண்ட வாசை அது போயிட்டு அங்கே உட்காந்து இல்லை அபிலாஷை 10 மணிக்கு சம்சாரத்தில் திருப்பிட்டு வைகுண்ட பிராப்தம் நம்ம விலாசாங்க வைகுண்ட வாசை எழுந்து அங்கேயே பட்டவாள மாதிரி அங்கேயே பார்த்துக்கல. அதனால 30 வருடம் வரமாட்டாங்க நோயில் ட்ரீட்மெண்ட். ஆனால் புனராவர்த்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா திரும்பவும் ஞான சங்கோட்டமும் திரும்பவும் கர்ம விஷயத்திலும் ஏற்படாது. சம்சாரிக்கும் திரும்பி வராது. இது ரெண்டும் தான் சம்சாரிக்கும். இப்ப பகவானுடைய பாவத்தை அடையணும்னாக்க மமயோ பாவகா மத்பாவகா பாவகா ஸ்வபாவகா என்னுடைய சுபாவமானது அசம்சாரிக்கும். அந்த அசம்சாரிக்கத்தை அடைவதற்கு மத்பக்தா உபகமோபது. மத்பக்தா ஏதா மத்பக்தா ஏதன உக்த क्षेत्र यादात्म क्षेत्र के ज्ञान साधन भूत उपाय यादात्म क्षेत्र ज्ञाता ये सर्व अत्र समासेन इति क्षेत्रं तदा तथा ज्ञानं ज्ञेयं प्रोक्तं समासतः मद्भक्त एतद्विज्ञाय मद्भावायोपपद्यते. प्रकृति विद्यनादि उभावती विकाराश्च गुणाश्चैव विद्धि प्रकृति संभवान्. प्रकृति पुरुषञ्चैव विद्यनादि उभावती विकाराश्च गुणाश्चैव विद्धि प्रकृति संभवान्. அதனால பிரகிருதி புருஷன் செய்வ அனாதி உபாவதி அனாதி அனாதின்னு அர்த்தம் உற்பத்தி ஏற்படும். அது ஜீவகம் அனாதி அனாதி அனாதய அனாதி அப்படிங்கிறது ஜீவகம். இருவரும் அனாதி இருவரும் இரண்டும் உற்பத்தி ஏற்படும். உற்பத்தி ஏற்படுதுன்னா விநாசம். எந்த பதார்த்தம் உற்பத்தம் ஆகிறதோ அந்த பதார்த்தம் தான் விநாசத்தை. அதனால அனாதி சப்தத்தினால முதல்ல உற்பத்தி ரசிதத்துவம் ஆதிகி எச்சது அனாதி. எதற்கு உற்பத்தி கிடையாதோ அது அனாதி. ஆதின்னு உற்பத்தி. அனாதின்னு சொன்னா அது எப்படி உற்பத்தி கிடையாதோ விநாசம் கிடையாது. அவன் அனாதின்னு சந்தமானது பலிதார்த்தம் என்னன்னா நித்தியம். உற்பத்தி விநாசங்களுக்கு நித்திய பதார்த்தம். அனாதி அப்படின்னா இரண்டு நித்திய பதார்த்தம். எது கேட்டா பிரகிருதி புருஷன் செய்ய பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியதானது மூல பிரகிருதி. எல்லா அசேதன பதார்த்தங்களையும் தன்னுடைய விசாரத்தினால் தோற்றுவிக்கக்கூடிய நாகத்து ஆங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்ச பூதங்கள் ஏகாத இந்திரியங்கள் பரிணமிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளதான மூல பிரகிருதி. புருஷன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டாக்க கர்மவசியனா இருக்கிறவங்க இந்த பிரகிருதிக்கு ஆட்பட்டவனாக இருந்து அந்த கர்மவசியத்தை நீங்கின இந்த பிரகிருதியை ஆளக்கூடியவனாக இருக்கிற ஆத்மா இருக்கான ஆத்மா அவன் தான் புருஷன். புருஷனா ஜீவிக்கத்தான். இந்த ஜீவனுக்கு கண்டிஷனலி ரெண்டும் உண்டு. இந்த பிரகிருதிக்கு அடிமையா கிடைக்கிறதும் இந்த பிரகிருதியை தனக்கு அடிமையாக கொள்ளுக்கு சமர்ப்பணம்.
अजानेकां लोहित शुक्लकृष्णां या भक्ति प्रजा जनयन्ती स्वरूपां तयोरन्यः या मुक्तभोगो जुषमानो अनुसरन्ते இந்த பிரகிருதி இருக்கு இல்லையா, ரொம்ப சொல்லாத பதார்த்தம். லோகித சுக்ல கிருஷ்ணா ஒரு கலர் கலரா இருக்கும். லோகிதம் சிறப்பு இல்ல, சுக்லம் விடுப்பு, கிருஷ்ணம் இல்ல சப்ரத சமம் குணமயமானது. லோகிதம்ங்கிறதானது ரஜோகுணம் சிவப்பு, சுக்லம்ங்கிறதானது சத்துவம், கிருஷ்ணம்ங்கிறதானது சமகுணம். லோகித சுக்ல கிருஷ்ணம் இல்ல பஸ்மியும் பிரஜான், இது இப்படி சப்ரத சம குணங்களுடையதாக இப்படி சார்பட்டு இல்லாம தன்னை போல சப்ரத சம குணங்களுடையதான ஜனங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியதான பல பல பதார்த்தங்களை தங்களுக்கு உண்டாக்க பல பதார்த்தங்களாக தன்னை போலவே பல பதார்த்தங்களை ஸ்வரூபம் பக்தியும் பிரஜா ஜனங்கள். இந்த மூல பிரகிருதி இருக்கே, இதனுடைய போக்கியத்தில் ஈடுபட்டு ஏகா சுகமானோ அனுசேதே, இந்த மூலப்பொருளை கட்டிப்பிடிச்சிட்டு இதை விட மாட்டாதவனாக இதோட வந்து சென்றுதான் ஒரு முட்டாட்சி. இன்னொரு சுகமான முக்த போக முக்த போகானோ இதுல ஒரு போகமும் இல்லை அப்படின்னு இதை உதவி தள்ளிட்டு சுதந்திரமாக இருக்காங்க. இது பத்தாத்மா இது ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து. ஸ்வேதாஸ்வர உபநிஷத்து ரொம்ப ரொம்ப ரசமான விஷயங்கள். சாக்காத பெருமாளே ஸ்வேதாஸ்வரம்னா ஹைகிரீடம், வெள்ளை படிப்புகள், வெள்ளை படிப்புகள் ஸ்வேதாஸ்வரம். அதனால இந்த மூல பிரகிருதி, இந்த மூல பிரகிருதியை இதற்கு ஆட்படவும் அல்லவன், இந்த ஆழமும் அல்லவன். இவர்கள் இருவரையும் பிரகிருதி புருஷன் செய்த உபாவதி உபவுன இருவரும் போட்டுன்னு ரெண்டு பதார்த்தம் சேர்ந்தாதான் போட்டு. ஒரு பதார்த்தம் போட்டாகாது, பல பதார்த்தம் இருந்தாலும் போட்டுன்னு சொல்லுங்க. போட்டாதுன்னா அது ரெண்டு பேர் இருக்கும். ஒரு 10 பேர் இருந்தாலும் ஆளால் சொல்லுவாங்க, போட்டா சொல்லுவாங்க. போட்டா சொன்னாலே ரெண்டு பேர். யார் யார் உபவு பிரகிருதி புருஷன் செய்த உபவு உபாவதி இவர்கள் இருவரையும் அனாதி, அனாதினா உற்பத்திகளாக மற்ற நிச்சயங்கள். இது வித்தி, வித்தினா என்னோ அறிவாயாக பிளீஸ் நோட். வித்தினா இது அறிவு. ராமம் தசரதம் வித்தி, மாம் வித்தி ஜனகாத்ம, அயோத்தியா நகரி வித்தி. வித்தினாக இப்படி அறிவார் அறிவை விஷயத்தை உபதேசிக்கும் போது வித்தி பிரகிருதி, பிரகிருதி புருஷம் உபாவதி அனாதி அனாதி வித்தி. அனாதின ரசமாக சொல்லிருக்காரு, அனாதீன ஜீவசக்தி. சரி, அப்போ இவைகளை தவிர மற்றவைகள் என்னன்னு கேட்டாங்க, விகாராக குணா செய்த வித்தி பிரகிருதி சம்பவம். இந்த விகாரங்கள், இந்த குணங்கள், இவைகள் எல்லாம் பிரகிருதி சம்பவம். இந்த சம்பவம் குணமயமாத்மா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதியிலிருந்து உண்டாகக்கூடியவை. இந்த விகாரான குணாஸ்தி. இது விகாரம்னா என்னோ
விகாரம்னாக்க உண்டாகக்கூடிய ராகத்வேஷாதிகள் காமக்ரோதாதிகள் இவைகள்லாம் விகாரம். இந்த பிரகிருதியிலிருந்துதான் இந்த காமக்ரோதாதிகள் உண்டாகிறது. இதே பிரகிருதியிலிருந்துதான் இந்த அமானித்வாதிகள் ஏற்படும். அமானித்வாதிகள் குணங்கள், காமக்ரோதாதிகள் விகாரம். ஞானத்துக்கு ஆத்ம ஞானத்துக்கு பாதகமாக இருக்கக்கூடியவைகள் விகாரம். இங்க விகாரம் சொல்றதுனால அந்த மூலப்பிரகிருதியினுடைய நிச்சயமாக சொல்லப்பட்ட மூலப்பிரகிருதியினுடைய விகாரங்களாக மன அலங்காராதிகள் தான் சொல்லுறேன். இங்க அதுகள் சொல்றதுல காப்பதில்லை. கீழே இந்த கேட்டத்தை பற்றி சொல்லும்போது எதிகாரி சொன்னாங்க. எதனுடைய விசாரங்களால இது ஏற்பட்டது, இந்த கேட்டம் ஏற்பட்டதுன்னு அந்த விசாரத்தை சொல்லல. இந்த கேட்டமாக இந்த ஆத்மாவுக்கு என்ன விசாரங்கள் உண்டு பண்ணக்கூடியதோ அதுதான் இங்கே சொல்லப்பட்ட விசாரம். தேவனுக்கு இந்த ஆத்மாவுக்கு இந்த பிரகிருதி தான் அகங்காரம், சமகாரம், அதனால காமக்ரோதாதிகள், ராகத்வேஷாதிகள் இல்ல எல்லாத்தையும் ஏற்படுத்துவது இந்த பிரகிருதி. இதே பிரகிருதி தான் அமானித்வாதி குணங்களையும் ஏற்படுத்தும். இந்த பிரகிருதியானது, பிரகிருதியில 3 குணங்கள் இருக்கு. அதுல எப்போ இந்த ரஜசமோ குணங்களுடைய மிகுதி இருக்கோ அப்ப பிரகிருதியானது இந்த விசாராதிகளை ஏற்படுத்தும். என்ன விசாரம்? அகங்காரம், நமக்காரம், ராகத்வேஷ, காமக்ரோதாதிகளான விசாரங்களை, ஆத்ம பிராப்திக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய விசாரங்களை இதே பிரகிருதியை ஏற்படும். பிரகிருதி இல்ல என்ன அவசியம் இது ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்க, ரஜசமோ குணங்கள் மிகுதி அவசியம் பிரகிருதியானது விசாரங்களை உண்டு. இந்த ரஜசமோ குணங்கள் நாம் தலை தாழ்ந்து கொள்ளி சத்துவகுணம் தலையெடுத்த காலத்துல இதே பிரகிருதியானது அமானித்துவம், அகாபித்துவம், சாந்தி, அகிம்சம், ஆர்ஜனம் போன்றதான ஆத்மஞான சுருக்கமான குணங்களை பரஸ்பர விருத்தம். அதனால ஒரே பிரகிருதி அதுதான். இந்த விகாரானது பிரகிருதி சம்பவம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த குணம் செய்த பிரகிருதி சம்பவம் இருந்துச்சு. அत्यந்த பரஸ்பர விருத்தங்களாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அத்தியந்த அஜானத்தை மூழ்கடிக்கக்கூடிய ஆத்மஜான விரோதிகளான ராகத்வேஷாதிகள், காமக்ரோதாதிகள், அலங்கார நமகாராதிகளான விசாரங்களும் இந்த பிரகிருதியில இருந்தாங்க. ஆத்மா ஆத்மஜானத்தை உண்டாக்கி பகவத் பக்தனாக்கி கடைசியில அந்த அகசாதிப்பத்தை உண்டாக்கக்கூடிய இந்த அமானித்வாதி குணங்களை இதே பிரகிருதினால தான் உண்டாங்க. இவைகள் இரண்டையுமே விகாராஸ்த குணாஸ்த பிரகிருதி சம்பவான். இப்பிரகிருதி சம்பவான்னுக்கும் பிரகிருதேகே சம்பவன் இது பிரகிருதி சம்பவான பிரகிருதியிலிருந்துதான் உண்டாகக்கூடியது என்று இந்த விகாரங்களையும் இந்த குணங்களையும் அறிவார். சோதனுடைய அர்த்தம் சாட்சியாகியம் என்றார். பிரகிருதி புருஷௌ உபௌ அந்யோன்ய சம்ஸ்கிருத்தௌ அனாதி. அத அத்தியந்த விதித்த சுபாவயோகோ பிரகிருத்தியாத்மனோகோ சம்சர்கத்திய அனாதித்வம் சம்ஸ்கிருத்தயோகோ துவயோகோ சாத்தியபேதா சம்சர்கஹேதுச்ச உச்சதே. இந்த ஸ்லோகத்தால சொல்லப்படுகின்றான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவதாரித்து இருக்கிறோம். இந்த அவதாரிக்கையில்தான் பெருமாள் சூழ்நிலை என்ன மற்ற பேர் வியாக்கியானம் பண்றதுக்கும் பாக்கியாரம் பண்ற வியாக்கியானத்துக்கும் உள்ள வியாதிச்சியே எப்பவும் இந்த எல்லா ஸ்லோகத்துக்கும் அவதாரிக்க வைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கும் பொழுது இந்த ஸ்லோகம் எதுக்காக, இந்த ஸ்லோகத்தை பெருமாள் ஏன் சாதிச்சார், இந்த ஸ்லோகத்தால் என்னதான் சொல்லப்பட்டது முதல்ல பார்த்து அதுக்கு ஸ்லோகத்துக்கு ஏற்படுத்தினாங்க. அது மாதிரி
அந்த அவதாரிக்கு தேவைப்படுற சோகம் இது. அவதாரிக்கு என்னன்னு கேட்டா அதனாக்க ஏதனந்தரம் அதா ஆனந்தரியாத்தான் அதால அதற்கு பிறகு அத அத்தியந்த விதித்த சுபாவ யோகம் பிரகிருதி ஆத்மனோகம் பிரகிருதி ஆத்மா பிரகிருதினா அசேதனமான மூல பிரகிருதி சேதனமான ஆத்மா இவைகள் ரெண்டும் விதித்த சுபாவங்கள் விதித்த ஆத்ம சுபாவங்கள். இவைகள் விதித்த சுபாவங்கள் ஒன்றோடொன்று அத்தியந்தம் வேறுபட்ட சுபாவத்தை உடையது. பிரகிருதி ஜனம் ஆத்மா போன்றதான், பிரகிருதி பராஜீவனார் ஆத்மா பிரத்யக்ஷனார், பிரகிருதி விசாரத்தவரை ஆத்மா விசாரமற்றது. இப்படி சர்வ பிரகாரத்தாலையும் இந்த பிரகிருதிக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அத்தியந்த வேறுபாடு. அதான் அத்தியந்த விதித்த யோகோ விதித்த சுபாவயோகோ பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று அத்தியந்த வேறுபட்ட சுபாவத்தை உடையவைகளான பிரகிருதி ஆத்மனோகம் மூல பிரகிருதி இந்த கேமம் தான் ஆத்மா. இவைகள் ரெண்டு மட்டும் ஆனாது இல்லை, இவைகளுடைய சம்பந்தமும் ஆனாது. சம்பந்தம் இருக்கும், இவைகள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம். Manufactured சம்பந்தம் அன்மேனுஃபேக்சர்ட் சம்பந்தம் கிடையாது. இது ரெண்டுக்கும் சம்பந்தம் கான்டாக்ட் இது ஆத்மாவும் பிரகிருதியும் மட்டும் அனாது இல்லை, பிரகிருதி ஆத்மாவும் சம்பந்தத்தை அனாது. இந்த சம்பந்தம் இந்த சேத்தனாக நல்லா தெரியுது. பழைய இந்த ஆத்மா பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னா அப்பவே இந்த ஆத்மாவுக்கு பெரிய சம்பந்தம் அது சூக்ஷ்மத்துக்கு சம்பந்தம். இது தெரிஞ்சது ஸ்தூலத்துக்கு. ஸ்தூலம் தான் மேனுஃபேக்சர், சூக்ஷ்மம் தான் அன்மேனுஃபேக்சர். அதான் ரெண்டு திசையிலும் இந்த ஆத்மாவுக்கும் பிரகிருதிக்கு உள்ள சம்பந்தமானது. அதனால பாக்கிட்டு அடுத்த என்ன முக்கியத்துவம் என்ன கொடுக்குற, பிரகிருதியின் புருஷனும் ரெண்டும் அனாதிங்கிறது மட்டும் இல்ல, இரண்டுக்கும் உள்ளதான சம்பந்தமும் அனாதி. பழைய ஒரு சித்தியோட ஆகியவ சர்வாவஸ்தைகளையும் இந்த சம்பந்தமானது எப்பொழுது நன்றி. அப்புறம் சம்சங்களுக்கு அனாதி முப்பது செய்ய 30க்கு பிரகிருதியோட சம்பந்தம் ஏற்படாது. முக்தனுக்கு பிரகிருதியோட சம்பந்தம் ஏற்படாது. அதாவது இப்ப சம்பந்தம்னா என்னன்னு தரணும். இந்த முக்தாத்மாவுக்கு பிரகிருதியோட கான்டாக்ட் ஏற்படாது. இது ரெண்டுக்கு பரஸ்பர சம்பந்தம் ஏற்படாது. இது ரெண்டும் இருக்கும், ஒன்னு சத்து. இந்த பத்த ஆத்மாவை பிரகிருதி சத்து. அதுக்கு என்ன காரணம்? இவருக்குள்ள கர்மா காரணம். புரியுது? இந்த ஜீவனத்தோட கர்மாவனால பிரகிருதியோட வந்து ஒட்டிக்கிறது. தர்மபூதஞானத்தால வியாபிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஈஸ்வரன் தர்மபூத ஞானத்தோட தர்மபூத ஞானத்தாலும் பொருள் வியாபிக்கிறானே,
எப்போ எப்படி பிரகிருதி அவன் மேல ஒட்டுறதுலையோ அது மாதிரி நம்ம முத்தம் மேல போட்டார். சரீரம் இல்லாதவரும் பிரகிருதி ஒட்டுறது. இந்த பிரளையான இந்த ஜீவனுக்கு சரீரம் கிடையாது. ஆனா அப்பவும் பிரகிருதி விடுறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அப்ப கர்மா இருக்கு, சரீரம் தான் இல்லை. அதனால சரீரம் அவசியம் இல்லை. புண்ணிய பாபுடைய கர்மா அவசியம் பிரகிருதி விடுறது. இப்ப அவன் இருக்கிற சுத்தமான லோகனை வழிய அவங்க ஜன்மூடுகள் உபயோக ஊதியும் ஒரே பிரகாரமா இல்லாது. அப்போ அவங்களுக்கான அவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு இந்த பிரகிருதியை ஜாபிக்கும் போதும் இந்த ஒற்றதுன்னா என்ன சுவாமி லாபடம் இருக்கிறா இல்ல இருக்கு. அந்த பிரிவு ஒற்றது ஒற்றதுன்னு என்னத்தோம் அதுல இருக்கிற தன்மை இதுக்கு வருது. கையில நலன்கள் வரல. கான்டாக்ட்ங்கிறது என்ன? ரெண்டு பதார்த்தங்களுடைய ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தினால ஒன்னுடைய தர்மமான இன்னொன்றுக்கு ஏற்படுறது இருக்கு. அதுதான் சம்பந்தம். சம்பர்கஜாக தோஷகுணாபவந்தி. ரெண்டு பேர் ஒருத்தர் சேர்ந்தாங்கன்னா அவன் நல்லவனா அவனுக்கு நல்ல குணம் இவனுக்கு வருது, அவன் கெட்டவனா அவனுக்கு கெட்ட குணம் இவனுக்கு வருது இல்லையா? அதுதான் சம்பர்க்கம் பேரு. சம்பர்க்கம் அப்படின்னா சம்பர்க்கத்துக்கு ரெண்டு பதார்த்தங்கள் வேணும். அந்த ரெண்டு பதார்த்தங்களுடைய சம்பர்க்கத்தினால ஒன்றுல இருக்கக்கூடிய தர்மமானது இன்னொன்று சாங்கரியத்தை அடையிறதுக்கு அதுதான் சம்பர்க்கம். நம்ம எவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம் உள்ள போய் டெபரேஷன் கேட்கலாம். சம்பர்க்கம் என்னும் ரெண்டு பதார்த்தங்கள் ஒன்றை ஒன்று ஸ்பர்சிக்கும் பொழுது ஒன்றுடையதான தர்மம் இன்னும் சாங்கரியத்தை அடையலைனாக்க அப்ப சம்பர்க்கம் இல்லை. கிளியர் கான்டாக்ட் இஸ் நாட் சம்பர்க்கம். இந்த கான்டாக்ட்னால ஒன்றுடைய தர்மம் இன்னும் இல்ல பிரவேசிக்கிறதா அதான் ஒற்றது. ஒரு பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தம் சம்பந்தத்தினால அதுல உள்ள குணமானது இதுல பிரவேசிப்பதுதான் சம்பந்தம். அதுதான் ஒற்றது. இப்ப இந்த ஜீவனுக்கும் இந்த பிரகிருதிக்கும் அனாது காலமாக இந்த சம்பந்தம் இருக்கு. ஆனா வேறுபட்டு சம்பந்தம். பால்ல தண்ணி விட்டாதான் சந்தோஷம். பால்ல பால விட்டா என்ன சந்தோஷம் இருக்கு? ஜலத்தை ஜலத்தை விட்டா என்ன சந்தோஷம் இருக்கு? இந்த ஜலத்தை தேவைக்கு பால் குடிச்சினாக்க பால் இருக்கிறதான சுபாவம் என்னவே ஜலத்தை வந்துருக்கு. முதல்ல ரெண்டும் ஒன்னொன்று தேவத்துக்கு முன்னால வெவ்வேறு பதார்த்தங்களா இருந்து அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு வந்து கேட்ட பிறகு ஒன்று இருக்கிற தர்மம் இன்னொன்று டிரான்ஸ்பர் ஆச்சுனாக்க அதுதான் சந்தோஷம். சொல்லி அதான் பகவானுடைய சங்கல்பத்தால் இங்க லோகத்தை சுற்றத்துக்காக ஆழ்வார்கள் அர்த்தரிக்கிறார்கள். அந்த ஆழ்வார்களுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் கிடையாது. அதாவது இந்த பிரகிருதியினால் அவர்களுக்கு ஞான சம்பவம் ஏற்படாது. இந்த பிரகிருதியினால் இந்த பிரகிருதியினுடைய தன்மையாகிற அஜ்ஞத்வம் பிரதானமா இந்த 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 பிரகிருதியினுடைய அத்தியத்தாவும் காரணம் என்ன? அஜ்ஞத்வம் ஞான சந்தோஷம் ஏற்பாடு அகங்குள்ள ஞானம் தான். அந்த அகங்குள்ள ஞானம் தான் எப்பொழுதும் பகவானே சாட்சாத்து பகவானே சொல்லுங்களோ அதுதான் அகங்குள்ள ஞானம். நம்மள மாதிரி இது கொஞ்ச நேரம் பகவான் இருக்கு, கொஞ்ச நேரம் மற்றவர்கள் இதுதான் ஞான சந்தோஷம். இந்த ஞான சந்தோஷம் பிரகிருதியுடைய சம்பந்தம் தான் இருக்கு. நம்மோட சம்பந்திக்கிற அந்த பிரகிருதியான அவர்களோட சம்பந்தத்தாலே ஏன்னா அவர்களுக்கு அது ஒரு தடவை ஞானம் பூர்ணமா ஏற்பட்டுன்னா
அந்த ஞானத்துக்கு திரும்பியும் சம்பந்தம். தர்மபுர ஞானத்தினுடைய அத்தியந்த சந்தேகத்தை செய்திக்கு அதுதான் பிரளயம். ஆச்சேதனத்துக்கு பூஜ்யமான தர்மபுர ஞானத்தினுடைய அத்தியந்த சந்தோஷம். தர்மபுர ஞானம் அத்தியந்த விகாசம் தான். அத்தியந்த சம்போதனா அத்தியந்த விகாசம் இல்லாம கர்மானுமா மாறி மாறி சம்பவம் மாறி மாறி வருது. இதான் ஒரு தரம் பூர்ண விகாசம் ஏற்பட்டு போச்சுன்னா திரும்பி சம்பவம் வராது. இந்த ஹூக்லாம் எலாஸ்டிக் ஒரு எலாஸ்டிக் சப்டன்ஸ முழுவதுமா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா அது திரும்பி கான்ட்ராக்ட் சொல்லாது. அதே மாதிரிதான் இந்த தர்மபுரிக்கான ஒரு எலாஸ்டிக் சப்டன்ஸ் எலாஸ்டிக் சப்டன்ஸ ஒரு தரம் ஃபுல் ஸ்ட்ரெச் விட்டாங்க திரும்பியும் லௌகிக நியாயம் கூட இருந்தாரு. ஏவ லௌகிகா கையவ லௌகிகா எவ்வளவு லௌகிகளோ அவங்கள வைக்கிறீங்க. எவ்வளவு லௌகிக நியாயங்களோ அவர் சொல்றாங்க. லௌகிகா லௌகிக நியாயம், வைதிகா வைதிக நியாயம். லௌகிக நியாயங்கள் தான் வைதிக நியாயம். இவரிடமான இல்லை. ஜெய லௌகிக்கான லௌகிகர்கள், தய வைதிக்கான வைதிகர்கள். எவைகள் லௌகிக நியாயங்களோ அவைகள் தான் வைதிக நியாயம். லோகத்தில் உள்ள பதார்த்தங்கள்ல என்ன நியாயம் பிரவர்த்திக்கிறதோ அதுதான் அலௌகிகமான பதார்த்தங்களே அதே ஞானம் பிரவர்த்தி, அதே நியாயம் பிரவர்த்தி. இந்த சம்சர்க்கத்தை பற்றி ஒரு முடிவு தோன்றும். சம்சர்க்கம் சுபாவ சாங்கல்யம் ஏற்பட்டதான் சம்சர்க்கம். வெறும் கான்டாக்ட் இல்லை. இப்ப இந்த MP3 இந்த டேபிள் மேல வச்சிருக்கு. இந்த MP3க்கு இதுக்கும் உள்ளது நியர் கான்டாக்ட். சம்சர்க்கம் இதுல கொஞ்சம் ஏதாவது கம்மு செஞ்சு போச்சு, அதுக்கு இங்க ஏற்படுறது வெறும் கான்டாக்ட் இல்லை. சம்சர்க்கம் இந்த கம்பெனி something is not here contact, that is a transfer of one quality from one quality to the other. And the concept will get a transfer again. Something with a half out of another. அந்த பற்றி சொல்லு. हमको जमा करेगानी का ஒரு பட்சி, அந்த பட்சியானது ஒரு சண்டாவது சேரி அங்க இருக்கிறதான ஒரு பருவத்துக்கு இந்தியா பேசுற பற்றி பராமரம் வெட்டு கூட்டு அவனை ஓட அடி உதவி தாண்டி போறான். அங்க போனா நாங்க ஒரு அபிராமம் சாப்பிட்டு சாப்பிடலாம். அங்க ஒரு கிளி இருக்கு. அந்த கிளியானது சுவாமி சாதம் அர்ஜுன் நமஸ்காரம் சுவாகத்தம் அந்த கிளி சொல்றது கேட்கிறேன். அதை பார்த்து ஒரு மலர்ச்சி நிற்கிறான். அந்த கிளி சொல்றது நீங்க பார்த்தது இப்போ அந்த கிளியை நானும் ரெட்டையா சிறந்த என்ன இந்த சாப்பிட்டுதான் தபசுவான பிராமணர்கள் அதை அந்த கிளியை என்னுடைய சகோதரன் அந்த கிளியை ஜவாசன் ஜவாசன கோமாந்தம் பண்ற இரண்டாவது கொண்டு போய் கிடக்கும். ஆக இந்த தோஷம் இந்த சம்பந்தம் இந்த வைதிகர்களான தபஸ்விகளான
அந்த சாத்தியங்களால் வளர்க்கப்பட்ட கிளிக்கு அவர்களுடைய சுபாவம், இந்த கதாகரால் கொண்டு வளர்க்கப்பட்ட கிளிக்கு அவர்களுடைய சுபாவம். அதனால சம்சர்க்கம்னா ரெண்டு பதார்த்தங்களுக்கு ஏற்பட சம்பந்தத்தினால ஒன்னுடைய தர்மமானது இன்னும் அதுதான் பெருமுக சம்ஸ்கிருதயோகோ துவயோகோ சார்கபேதா சம்சர்க்கேது. சார்கபேதான்னு அர்த்தம் இது என்ன செய்யறது அது என்ன செய்யறது. ரெண்டுடைய சம்பந்தத்தினாலே பிரகிருதி தன்னுடைய சம்பந்தத்தினாலே ஆத்மாவில இந்த ஞான வினோதியான விசாரங்களை ஏற்படுத்தவல்லது, ஞானத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய குணங்களை ஏற்படுத்த. ஞான விரோதிகளாக இருக்கிற ராகத்வேஷாதி காமக்குலதாதிகள் இவைகளும் பெற்றுவிட்டது. அஞ்ஞானத்துக்கு அத்தியந்த அனுகூலமாக இருக்கக்கூடிய அமானித்வ அதர்வித்வாதி குணங்கள் இருக்கு, அவைகளும் பெற்றுவிட்டது.